இந்தியாவிடம் கை நீட்டி கடன் வாங்கும் நாடுகள் லிஸ்ட்டை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு காலத்துல நாம தான் கடன் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ சீன அப்படியே தலைகீழ். அடுத்த 50 செகண்ட்ல இந்தியா யாரையெல்லாம் வாழ வைக்குதுன்னு பாருங்க. முன்னாடியெல்லாம் இந்தியாவுக்கு உலக வங்கியில கடன் இருக்கான்னு தான் தேடுவோம். ஆனா இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மா தாக்கல் செஞ்ச பட்ஜெட் ஒரு பெரிய உண்மையை உடைச்சிருக்கு. வெளியுறவு அமைச்சகத்துக்கு மட்டும் ரூபாய் 22,155 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? மற்ற நாடுகளுக்கு வாரி வழங்கதான். ஆனா இதுல டாப் லிஸ்ட்ல இருக்கிற நாடு எதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்ம அண்டை நாடான பூட்டான் தான். கிட்டத்தட்ட ரூபாய் 2068 கோடி இந்தியா இவங்களுக்கு கடனா கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, நேபாளம், மாலத்தீவு, மொரீஷியஸ்னு ஒரு பெரிய கியூவே நிக்குது. சென்னையில இருக்கிற நம்ம பசங்க கிட்ட கேட்டா நமக்கே காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவோட இந்த வளர்ச்சி உலக அளவுல நம்ம கெத்தை ஏத்திருக்கு. நேபாளத்துக்கு 700 கோடி, மாலத்தீவுக்கு 400 கோடி, மொரீஷியஸுக்கு 370 கோடி. இலங்கை, மியான்மர், ஏன் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் கூட இந்தியா கிட்ட தான் உதவி கேட்கறாங்க. சாலை போடுறதுல இருந்து கரண்ட், படிப்பு வரைக்கும் நம்ம ஊரு காசு தான் அங்க விளையாடுது. அடடா, இந்தியா இப்போ குளோபல் கிவர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆனா அதே சமயம் நமக்கும் வெளிநாட்டு கடன் இருக்குன்றது தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்தியா ஒரு பொருளாதார வல்லரசா மாறுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இனி வர்ற காலத்துல கடன் வாங்குற நாடா இல்லாம மத்தவங்களுக்கு வழிகாட்டுற நாடா இந்தியா மாறும். இந்தியா இப்படி மத்த நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. பெருமையா இருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இந்தியாவிடம் கை நீட்டி கடன் வாங்கும் நாடுகள் இதுதான்.